Hi friends, welcome to Series Bites. இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க. ஆனா இன்னைக்கு டியூஸ்டே, நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஓகே, நம்ம வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாமா? வெஜ் பிரியாணின்னா போர் அடிக்குதுங்க. அதே கேரட்டு, அதே பீன்ஸு. ஐயோ, அப்ப வித்தியாசமான ஒரு வெஜ் பிரியாணி. அது என்னன்னா கத்திரிக்காய் பிரியாணி. கத்திரிக்காய் பிரியாணில என்னங்க வித்தியாசம் அப்படின்றீங்களா? அதுதானங்க ட்விஸ்டே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லைன்னா சீரக சம்பா எடுத்துக்க தேவையில்ல. வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு நம்ம பண்ணிடலாம். இது ஒரு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் இல்லைன்னா கூட நீங்கள் வேற கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே சைஸ் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி. அப்புறம் எல்லாரும் பிரியாணியில் பட்டாணி அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா? நான் மொச்சை போடுறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு மொச்சை சீசனு. 4 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான மசாலா, ஒரு 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் காஞ்ச கொப்பரை, அப்புறம் தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு, தயிர் 200 ml. நான் வெட்டி வச்ச வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன், கொத்தமல்லி, அப்புறம் 2-3 லவங்கம், பட்டை, ஒரே ஒரு இலை. இந்த மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இது சூடாகட்டும். இப்போ இதை வறுக்கிறதுக்கு வேர்க்கடலை, நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருக்கு, ஜீரகம், தனியா, அப்புறம் இந்த பட்டை, லவங்கம், இலை, இது எல்லாமே லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா எள்ளு போட்டுக்கலாம். ஏன்னா எள்ளு வெடிக்கும், உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டாக போட்டால் போதும். என்கிட்ட வறுத்த எள்ளு இருக்குது. அப்புறம் கொப்பரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம மிக்சிக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா இதுல மசாலாஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இதுல தண்ணியில அந்த மசாலா ஆறுறதுக்குள்ள நம்ம கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். இதுல உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு போட்டுட்டு கத்திரிக்காய் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி 4 பீசஸா வெட்டிட்டு உள்ள புழு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். காம்பு தேவையானவங்களுக்கு வெட்டினதுக்கு அப்புறமா இந்த காம்பை எடுத்துடலாம். ஏன்னா எனக்கு இந்த காம்பு போட்டால் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நான் லாஸ்ட்டில் ஊற்றிடுவேன். வெட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணுங்க. ஏன்னா வெட்டும் போதே கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகிடும். கட் பண்ணிட்டு இதை ஊற வச்சிருங்க. இப்போ இந்த மசாலால சில பொருட்கள் எல்லாம் ஆட் பண்றோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுலயே நம்ம மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த மசாலாலேயே ஒரு 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு தனியாத்தூள் எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், நான் சொன்னேன் இல்லையா சைடில் எடுத்து வச்ச வெங்காயம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நம்ம அப்புறமா டேஸ்ட் பார்க்குறப்போ உப்பு பார்த்துக்கலாம். இது பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, இவ்வளோதான். இது மசாலா பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் பேஸ்ட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போது இது கரெக்டாக அரைப்பட்டுடுச்சு. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அப்படியே தண்ணி அந்த கத்திரிக்காய் வெளியிலேருந்து வந்துடும். அதனால இது போதும். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயில் போட்டுக்கலாமா? இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காய்க்கும் இந்த மாதிரி மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் தடவிட்டேன். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது குக்கரில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு ஈஸியாக. சாதாரணமாக நான் தம் தான் பிடிப்பேன், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக வேணுன்றதுக்காக நான் குக்கரில் வைக்கிறேன். இப்படி ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு
ஒரு ஸ்பூன் நெய், ஒரு 2-3 குழிக்கரண்டி எண்ணெய். இது சூடாகட்டும். இதுக்கு நம்ம மசாலா எதுவுமே தேவையில்ல. 2 பிரிஞ்சி இலை போட்டா போதும். லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹாஃப் ஃப்ரை ஆனா போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம மிக்சியில போட்டுட்டோம் இல்லையா, அதனால இதுவும் ஃப்ரை ஆகணும். இது மேஷ் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா போதும். தக்காளி மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, புதினா போடக்கூடாதுங்க, இதுக்கு கொத்தமல்லி மட்டும்தான் போடணும். போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். நம்ம பிரியாணிக்கு வதக்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மொச்சையும் போட்டுக்கிறேன். இந்த சீசன்ல வர பட்டாணி, மொச்சை, இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம இதை சேர்க்குறோமோ வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் இது கரெக்டாக லைட்டாக வதக்கிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, டேஸ்டியாக இருக்கும். வெறும் கத்திரிக்காய் போட்டால் பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இது நல்லா எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு வதக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குங்க போதும். இது ஆல்ரெடி நம்ம வறுத்து தானே போட்டிருக்கோம். இந்த மசாலா இதுக்குள்ளே இறங்கணும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம கிட்ட இருந்து கலக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வேர்க்கடலை, எள்ளு வந்துட்டு அடி பிடிக்கும் இந்த பேஸ்ட்டு. அதனால நம்ம பார்த்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெரியணும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, லைட்டாக என்ன தெரியுதா, லைட்டாக வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா மோராக்கி வச்சுட்டேன். தயிர் வந்துட்டு மோர் அடிச்சுட்டு, இப்போ இதுலேயே ஆல்ரெடி நிறைய தண்ணி இருக்குது, கிரேவி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணால் 2 அலாக்கு நான் போட்டிருக்கேன். 2 அலாக்குன்னா அப்போ 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ தண்ணி ஊற்றினா போதும். அப்படின்னா 1க்கு 2 தண்ணி ஊற்றுறோம் பச்சரிசிக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், 3 போடுறேன். ஆக்சுவலி சொல்லணும்னா 5 தண்ணி ஊற்றணும், நான் 3 தான் போடுறேன். அதில் மோர் மாதிரி கடைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றுறேன். நான் தயிர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் நம்ம கடைஞ்சு மோர் ஊற்றிக்கலாம். மோராக போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கொதி வரட்டும். இந்த கத்திரிக்காயில் நம்ம ஹெல்தியான ஒரு இதெல்லாம் போட்டிருக்கோம். வேர்க்கடலை, எள்ளு, கொப்பரை. நம்ம சாதாரண கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஆனால் இந்த காஞ்ச கொப்பரையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே இப்போ சொல்கிறாங்க, அந்த காஞ்ச கொப்பரை நிறைய யூஸ் பண்ணோம்னா அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது நம்ம டெக்ஸ்டருக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு தாங்க நான் மோஸ்ட்லி வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் கரீஸில் வர மாதிரி பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், ஹெல்த்தியாக பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2.5 விசில் வந்தால் போதும். நம்ம இதை உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி போட்டுக்கோங்க உப்பை. ஏன்னா நம்ம அந்த கறியில் போடுறோம், ரைஸ்க்கு வரப்போ கொஞ்சம் கம்மியாகும். அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். விசில் வந்துட்டு ஒரு 2.5 வந்தால் போதும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? வாவ், நம்மளோட இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் பிரியாணி. இந்த பாருங்க, உதிருது, சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குட்டி பேய் கிட்ட இருக்கா? ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த ரைஸ் மொச்சையோட சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம்.
ம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கத்திரிக்காய் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ் ஸ்பைஸ் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம இருக்கிற பெல்ல தட்டிட்டு போங்க. அப்பதான் இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஓகே, பாய்.